உங்களை பார்க்கிற அந்நியர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். 10 பேர் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தனியாக அவங்க வெளிப்பாடு இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய வெளிப்படுத்தல் காரியங்கள் இருக்கும். என்னதான் கவரிங்குள்ள தங்கம் போட்டாலும் தங்கம் தான். உலகத்தாரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் உலகத்தார் மாறிய தெரியலாம். ஆனால் ஒரு சூழ்நிலைகள் ஆபத்துக்கள் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தாவியை பெற்றவங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று வேதவசனத்தில் வாசிக்கிற பிரகாரம் பிரச்சனைகளோ பாடுகளோ வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தப்பக்கூடிய ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிற விதமாகவே இன்னைக்கு வசனத்தில் உள்ள மறைப்பொருள்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். எதற்காக? புறஜாதிகள் ஆண்டவருடைய வசனத்தை அறிந்து கொள்வதற்காக, அவர்களும் வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவதற்காக. அன்னைக்கு தானியேல் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினதுனால அவர் மட்டுமில்லை, அவருடைய நண்பர்கள் 127 நாடுகளில் இருக்கிற அந்த ஞானிகளும் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் இருக்கிற நாம இந்த வேதவசனத்துடைய மறைப்பொருள்களை அந்நிய ஜனங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு, தேசங்களுக்கு அறிவிக்கிற விதமாக அவருடைய பரிசுத்தாவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துடைய ஆழங்களையும் மறைப்பொருள்களையும் நீங்கள் தேசத்துக்கு அறிவிக்கும் போது வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், இந்த தலைமுறையும் சேர்ந்து வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் அழிவுக்கும் தப்பிக்கொள்ளும்.